அவங்க வீட்டு பாத்ரூம்ல போயிட்டு ப்ரஷ் போட்டுலாம் தேய்க்கக்கூடாது. கையை வச்சு தான் நீங்க கழுவணும். ப்ரஷ்ல வந்து கிருமி ஒட்டிக்கும் எனக்கு. அதனால கை வச்சு கழுவுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒர்க்கரை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. ஒர்க்கர்ஸை வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப அங்க கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அவங்கள வந்து ஒரு அடிமைத்தனமாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் போன நாள்ல இருந்து எனக்கு ஒரே கம்ப்ளைண்டாவே வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு சாப்பிட விட மாட்டாங்க, ரெஸ்ட் இல்லை, எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைங்க அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உளைச்சலா ஆயிடுது. இது என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா இது வந்து என்னன்னு தெரியல எனக்கு. அவங்க இந்த மாதிரி இப்பயே இப்படி பேசுறாங்கன்னா இன்னும் நான் ஒன்றும் இன்னும் காலங்கள் இருக்கு எனக்கு அங்க. நான் இப்ப அங்க வேலை செஞ்சேன்னா இன்னும் என்னென்ன பட்டம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பொண்ணு என்னை எப்படி இவங்க வந்து இப்படி பேசலான்றது எனக்கு தெரியல. இது நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். ஐயா உங்களுக்கு வணக்கம். நான் வந்து QPMSல 13 வருஷமா சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க ஓமந்தூரார் பி பிளாக்ல வந்து நான் ஒரு 2 1/2 மாசமா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து அங்க நான் என் வேலை வந்து மதியம் டியூட்டி. அங்க போன உடனே வாஷிங்கு, ஒர்க்கு இது அப்படியே எனக்கு ஒர்க் பிஸியாவே இருக்கும். இவங்க வந்து என்ன ப்ராப்ளம் அங்க தெரியல. ஆனா அங்க போன சூப்பர்வைசர், மேனேஜர் யாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல தங்குனதே இல்ல. எல்லாருமே இவங்க பண்ற கொடைச்சல்ல போயிடுறாங்க. இந்த மேடம் வந்து நான் என்ன வேலை செய்றேன், எப்படி செய்றேன்றதெல்லாம் பார்க்கல. அவங்க எது சொன்னாலும் நான் ஓடி போய் செய்யணும். அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. எனக்கு அவங்க கிட்ட நான் பேசுனது கூட கிடையாது. ஆனா, அவங்க வந்து என்ன என்ன நினைச்சுட்டு பேசுறாங்கன்னு தெரியல. ஒரு வாஷிங் பண்ற இடத்துல வந்து சூப்பர்வைசர் இறங்கி வர சொல்லி இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. 3 மணிக்கெல்லாம் சூப்பர்வைசர் வாஷிங் வந்து 4 மணிக்கு முடியும். 3 மணிக்கு முடியும் ஒரு நேரம். இடத்த பொறுத்து தான் நம்ம வேலையே இருக்கு. ஒரு பேஷண்ட் இருக்கிற இடத்துல வந்து சோப்பு தண்ணி ஊத்தி வாஷ் பண்ற இடம் நாங்க செய்றோம். கிருமி எல்லாம் போறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துலேருந்து வந்து நீ இறங்கி வந்து நீ சாப்பிட்றதுக்கு டைம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள தான் எனக்கு ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. அது பெரிய இடமா இருந்தா 4 மணி கூட ஆகும். சின்ன இடமா இருந்தா 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இது தெரியாத அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இன்சார்ஜா இருக்கிறாங்க. என்ன எங்க மேனேஜர் வந்து என்ன சொல்றாங்க, 3 மணிக்கெல்லாம் நீ இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு போ. எப்படி போனா என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்லி வச்சிருக்காங்க, இங்க நீ 4 மணிக்கு மேல டியூட்டி போட்டு உட்காந்து சிரிச்சு அரட்டை அடிச்சுன்னுருக்க. எனக்கு அரட்டை அடிக்கிற வேலைக்கு வந்திருக்கேனா? நான் வேலை செய்ய வந்திருக்கேனா? அதுவும் 2 சின்ன பிள்ளைங்க, ஆம்பள பசங்க சூப்பர்வைசர் வேலையா புதுசா வந்திருக்காங்க. சின்ன பசங்க. அவங்க வந்து அங்க உட்காந்து டியூட்டி பார்க்குற சூப்பர்வைசர் சாப்பிட்டுட்டு வெளிய இத்தனைக்கும் மெயின் ஓபின்றது ஒரு வெளிய இருக்கிற இடம். அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டது கூட குற்றம்னு இந்த மாதிரி எங்கள வந்து வார்டுக்கு போகல அப்படின்னு சொல்லி ஒரு பொய் இதுவா சொல்லி என்ன ரொம்ப கேவலப்படுத்தி அங்க பேசியிருக்காங்க எங்க மேனேஜர் கிட்ட. அவங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல. ஆனா இந்த மேடம் வந்து எந்த சூப்பர்வைசரையும் அங்க வாழ விட்டதில்ல. சீனியர்ன்ற பேர் இருந்தாலே அவங்க வந்து யாரையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த இதுவே இல்லையாம். எல்லாரையும் துரத்தி விட்டுர்றாங்க. மத்தவங்க எனக்கு எப்படின்னு எனக்கு தெரிய தேவையில்லாதது. ஆனா நான் அங்க போய் என் வேலை என்னவோ கடவுள் சாட்சியா நான் அந்த வேலைய தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க எதுக்கு வந்து என்ன டார்கெட் பண்ணி இவ்ளோ ஒரு கேவலப்படுத்தி பத்தாதகுறை எங்க வீட்டுக்காரர் வந்து சண்டே ஒரு நாள் தான் லீவு. அவரு வந்து அந்த மனுஷன் உட்காந்துட்டு போறாரு. அவங்க வீட்டுக்காரர் டெய்லியும் வந்து உட்காரான். எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஃபயர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு டெய்லி 5 மணிக்கு அங்க வந்து உட்கார்ற வேலையா? அவரு ஃபயர் சர்வீஸ் வேலைய பார்ப்பாரா? வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரா? இத ஒரு கதையா உட்காந்து இவங்க ஆஃபீஸ்ல உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு, இத மேனேஜர் வந்து என்ன கேட்குறாங்க. எங்களுக்கு இந்த வேலையே கிடையாது. நாங்க வேலை செய்ய வந்திருக்கோமா? எதற்கு வந்திருக்கிறோம்? எனக்கு அசிங்கமா இருக்கு. அந்த பிள்ளைங்க மத்தியில உட்காந்துக்கிட்டு என்ன வந்து இவ்வளோ அசிங்கமா பேசுறாங்க. ஒரு ஒர்க்கருங்களுக்கு ஓடி டைம் வந்து 6 மணினா நைட்டு 10 மணி வரைக்கும் ஓடி பார்க்க சொன்னா, அந்த ஒர்க்கருங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒர்க்கருங்கள ஒரு கேவலமா அடிமைத்தனமா பண்றாங்க. இவங்களுக்கு டீ வாங்குறதுக்கு இங்கேருந்து பிலால் ஹோட்டலுக்கு போயிட்டு டீ வாங்கி தரணுமா? பன்னு வாங்கி தரணுமா? இங்கேருந்து அனுப்பணுமா? பிரியாணி வாங்கின்னு வரணுமா? நாங்க என்ன இந்த வேலைக்கு வந்திருக்கோமா? இல்ல கிளீனிங் வேலைக்கு வந்திருக்கோமா? என்ன ஒரு அடிமைத்தனமா பண்ணின்னு எங்கள வந்து அசிங்கப்படுத்தின்ட்டு இருக்காங்க. என்ன வந்து அசிங்கப்படுத்துறாங்க மெயினா. அங்க இருக்கிற பசங்க இதுவா வச்சுண்டு, என்ன வந்து அந்த புள்ளைங்களோட வச்சு பேசுறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 4 புள்ளைங்க இருக்கு. குடும்பம் இருக்கு. என்ன வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசினா, என் வாழ்க்கை என்ன ஆவறது? அவங்க எப்படி என்ன இப்படி சொல்லலாம்? நான் வேலை செய்றேனா இல்லையான்னு என்ன கூப்பிட்டு விசாரிக்கணும். அத விட்டுட்டு என்ன வந்து இன்சல்ட் பண்ற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஸ்டாஃப்ங்க யாருமே வந்து ஒர்க்கர ஒரு மரியாதையா பேச மாட்டேங்கிறாங்க. அதே மாரி அவங்களும் மரியாதையா பேச மாட்டாங்க ஒரு சூப்பர்வைசர்ன்னு. "என்ன நீ செய்ய மாட்டியா? நீ பண்ண மாட்டியா?" ஒரு மாதிரி கேவலமா பேசுறாங்க. அவங்க தான் என்னமோ பெரிய அதிகாரி இருக்கிற மாரி நம்ப வந்து சும்மா கேவலமா வேலை செஞ்சுட்டு போறோம்னு நெனச்சுட்டு அவங்க பேசுறாங்க.
இது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உளைச்சலா ஆயிடுது. இது என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா, இது வந்து என்னான்னு தெரியல எனக்கு. அவங்க இந்த மாரி இப்பயே இப்படி பேசுறாங்கன்னா, இன்னும் நான் இன்னும் இப்போ இன்னும் காலங்கள் இருக்கு எனக்கு அங்க. நான் இப்ப அங்க வேலை செஞ்சேன்னா, இன்னும் என்னென்ன பட்டம் குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பொண்ணு, என்னை எப்படி இவங்க வந்து இப்படி பேசலான்றது எனக்கு தெரியல. இது நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். வணக்கம் நேயர்களே, நம்ம விபி பாலிடிக்ஸ் டாக்ஸ் இந்த நேரத்துல இன்னைக்கு காலையில ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ல தொழிலாளிகள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கேட்கிறப்போ அரசாங்கம் இந்த நியூஸை செவி கொடுத்து கேட்கணுன்றதுக்காக நம்ம நேயர்களுக்காக சிறப்பான ஒரு செய்தியை நாங்க கொடுக்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம், காலையில இருந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்ல உங்களை சார்ந்து ஒரு 70 பேரு கிட்ட பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன பிரச்சனைக்காக இவ்வளவு தூரம் ஒரு மருத்துவமனையில உள்நோயாளிகள் இருக்கிற இந்த இடத்துல நீங்க பண்ண போராட்டம் எதை நோக்கி? அங்க தூய்மை பணியாளர்கள் என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அங்க ஏஆர்எம் சுமதி மேடம்ன்றவங்க அந்த ஒர்க்கர்ஸை அவங்க தனிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வீடு அங்கேயே காலேஜில் இருக்கிறதுனால ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே அவங்க அவங்க வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கும், மாப் பண்ணுறது, சாமான் கழுவுறதுக்கும், அவங்க துணி துவைச்சி போடுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்குது. இன்னொன்று இன்னும் அவங்க ஓவர் டைமுன்றது காலையில் 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பணி நேரம் 9 மணி நேரம், 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் அவங்க ஓவர் டைமு. இவங்க நேற்று ஒரு 4லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓவர் டைம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கையெழுத்தை பென்சிலில் வாங்க சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலையும் அந்த மாதிரி நடந்ததும் கிடையாது. எங்கள் QPMSல அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இவங்க மட்டும்தான் அந்த சர்வாதிகாரம் எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஒர்க்கர்ஸை கொடுமை பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப அங்கே கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. அவங்கள ஒரு அடிமைத்தனமாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் போன நாள்லேருந்து எனக்கு ஒரே கம்ப்ளைண்ட்டாகவே வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு சாப்பிட விட மாட்டாங்க, ரெஸ்ட் இல்லை, எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைங்க அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க ரவுண்ட்ஸ் அந்த ஒர்க்கருங்களை ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. அவங்கள பார்க்க சைன் வாங்க போனாலும் நீங்கெல்லாம் உள்ள வராதிங்க, நீங்கெல்லாம் வந்த கிருமி எங்களுக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்றாங்க. அவங்க வீட்டு பாத்ரூம்ல போயிட்டு ப்ரெஷ்ஷு போட்டுலாம் தேய்க்கக்கூடாது, கையை வச்சு தான் நீங்கள் கழுவணும், ப்ரெஷ்ஷில் கிருமி ஒட்டிக்கும் எனக்கு, அதனால கை வச்சு கழுவுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஒர்க்கரை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே நாங்கள் வேலை செய்து மருத்துவமனை பேஷண்ட்டுக்காக வேலை செய்கிறோம். இவங்க அவங்களோட சொந்த இதுக்காக வேலை வாங்குறாங்கன்றது எனக்கு போய் அங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட சொந்த விஷயத்துல அவங்க தேவையில்லாம நேற்று வார்த்தையை விட்டுருக்காங்க. என்ன மாதிரி வார்த்தை? சொந்த விஷயத்துல என் ஹஸ்பண்ட் தீயணைப்புல ரெட் கார்ட் கிளர்க்கா வேலை செய்யறாரு. அவர் சனி ஞாயிறு மட்டும்தான் அவருக்கு லீவு. அவர் குழந்தைங்களை கூப்பிட்டு என்னை விட்டுட்டு போவாரு. அவரை இங்கேயே 5 மணில இருந்து நைட் வரைக்கும் உட்காராங்கன்னா அவருக்கு வேலை இல்லையா அவருக்கு? இதை ஒரு விஷயமா வச்சு என்னை நேற்று டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்புறம் நான் வேலை எனக்கு 12ல இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் டியூட்டி. நான் வேலையை வாஷிங் முடிச்சுட்டு திருப்பி 4 மணிக்கு ரோல் கால் போட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வார்டுக்கு போவேன். நான் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு என்ன ஒரு தரக்குறைவா பேசி வச்சிருக்காங்க. என்ன நேற்று மேனேஜர் சொல்லும் போது இந்த மாதிரி ஏஆர்மும் உன்னை பத்தி சொல்றாங்க அப்படின்னு உன்னை டார்கெட் பண்றாங்க. மேடம், நான் வேலை செய்யறேன், என்ன எதுக்கு அவங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்னை ரொம்ப எனக்கு என்னோட ஃபேமிலி விஷயம்லாம் பேசியிருக்கும் போது எனக்கு ரொம்ப மனசு உடைச்சலாயிடுச்சு. அதனால என்னோட ஃப்ரெண்டு மூலியமா நான் இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இதை கேட்க யாருமே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா அந்த ஜனங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே மினிஸ்டர் மூலியமாவே ஏதோ கம்ப்ளைண்ட் போயிருக்கான். ஆனா யாருமே அவங்கள செயல்படுத்தவே இல்லை. ஆனா இப்ப எனக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். அந்த மேடம் எங்களுக்கு டியூட்டி போடுறதுக்கோ, ஓவர் டைமை பத்தி பேசுறதுக்கோ, சம்பளத்தை பத்தி பேசுறதுக்கோ அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. வேலை செய்யலையா, கிளீனிங் பண்ணலையான்னு மட்டும் கேட்கற அதிகாரம் மட்டும் தான் அவங்களுக்கு உண்டு. மற்றபடி கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே QPMS எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஆளுங்க வராங்க போறாங்க. அவங்க பேசணும். இவங்க பேச இவங்க யாரு? ஒரு ஒர்க்கரை தட்டி கொடுத்துதான் வேலை வாங்கணுமே. இதை செய்யலையா பண்ணுங்கன்னு சொல்லணும். ஓ, அங்க போய் வேலை செய், ஏன் இங்க நிக்கிற, கிளம்பு அப்படின்னு அவங்கள ஒரு ஏளனமா பேசுறாங்க. இது அரசாங்கம் தான் அவங்கள பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கணும். இப்ப இது சார்ந்து நீங்க ஏதாவது புகார் கொடுத்திருக்கீங்களா? நான் கொடுத்துருக்கேன். யாருக்கு கொடுத்திருக்கீங்க? முக்கியமா ஹெல்த் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கேன். ஹெல்த் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்கீங்க. வேற யாருக்கு கொடுத்திருக்கீங்க? ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் தனிப்பிரிவு கொடுத்துருக்கேன். சிஎம் தனிப்பிரிவு கொடுத்திருக்கீங்களா? சரி, உங்களோட மெயின் கோரிக்கை என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா இப்ப உங்களை வேலையை விட்டு தூக்குனதுனால மீடியாவை சந்திக்கிறீங்களா? இல்ல அந்த ஒர்க்கர்ஸை எல்லாரையும் தூக்க சொல்லி பெரிய அதிகாரி DME சொல்லியிருக்காங்களாம். எனக்கு DME பேர் என்ன?
சுகந்தி மேடம். சுகந்தி மேடம் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க வந்து எங்க கோரிக்கையே கேட்கல. அவங்களோட தேவைக்கு வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க வேலைய அவங்க செய்றாங்க. அவங்களோட கோரிக்கைய அவங்க கேட்கவே இல்ல. கேட்காமலே வந்து பிரச்சனை பண்ணவங்க அத்தனை பேரும் தூக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு போயிருக்காங்க. அப்ப இத்தனை வருஷம் உழைச்சு அவங்களுக்கு என்ன இருக்கு? இல்லையே, ஒருத்தவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னா ஏதாவது சம் ரீசன்ஸ் வந்து அவங்க எனிதிங் ஏதாவது ஒண்ணு வேணும். ஒண்ணு கிளீனிங் பர்பஸ் இல்ல, இல்ல அவங்க வேலையில வந்து அஜாக்கிரதையா தூங்கிட்டாங்க, இல்ல வேலைய சரியா செய்யல அப்படின்ற மாதிரி இருந்தா தானே கிடையாது. அப்புறம் எங்க இருந்து தூங்குவாங்க? இல்ல நீங்க சாப்பிடுற டைம் எல்லாம் வந்து அந்த இதுல வந்து வீடியோல காலையில சொன்னாங்க. சாப்பிடலாம் தேவையில்லை. அங்க இருக்க செவிலியருங்க பேசுறது வந்து இவங்களோட அதிகாரத்துல ஆடுறது வந்து நீங்க சாப்பிட எனக்கு தேவை எத்தனை வந்து பின்ன போடு, சிஎஸ்டி எடுத்துட்டு இன்டர்நெட் வந்து கொடு, எனக்கு அதெல்லாம் செய், நீ சாப்பிட்டனா சாப்பிடலனா இல்லையான்னு என்கிட்டயே என் எதிர்க்கே என்னுடைய ஒர்க்கர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. செவிலியர்களும் அந்த தூய்மை பணியாளர்கிட்ட மரியாதையே பேசுறது கிடையாது. மரியாதைனா என்னன்றது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த மெயினா வந்து ஒரு அதிகாரி எம்எஸ்எஸ்ன்றவர் வந்து மேல படியில எல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு கீழ்த்தரமா நடத்துறதா சொன்னாங்க. லிஃப்ட் உள்ள வரக்கூடாது, ஒர்க்கர்ஸ் எல்லாம் நீங்க வீட்டுல லிஃப்ட் உள்ள நான் உள்ள போனா நீங்க வெளியே நிக்கணும்னு சொல்லி. இது எனக்கு தெரியாது. நான் வந்து இப்ப புதுசா 2.5 மாசம் இதுக்கு முன்னாடில இருந்து இந்த பிரச்சனை ஓடின்னு இருக்கு. என் காதுக்கு வரவோ நான் வெளியே கொண்டு வரேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அவங்க பென்சில்ல கையெழுத்து வாங்கினாங்கன்னாங்க. என்னது பென்சில்ல கையெழுத்து? அது வாங்குறதுக்கு அரசு அதிகாரிகளுக்கு அது இது இல்ல. நீங்க செய்யறது தனியார் கம்பெனில, அந்த தனியார் கம்பெனி தான் உங்களை கேள்வி கேட்கணும். அரசாங்க மருத்துவத்துடைய ஏஆர்எம் சுமதி மேம் கேக்குறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வாய்க்கா பிரச்சனை? எங்க அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து ஓட்டின்றது அவங்க வந்து ஆள் இல்லாத இடத்த வந்து ஓட்டின்ற பேர்ல ஓவர் டைம் செஞ்சுட்டு போறாங்க. அந்த ஜனங்க காலையில 7 மணில இருந்து 4 மணிக்கு ஒரு டைம் முடிஞ்சிருச்சு. 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. அதுதான் ஓவர் டைம். அவங்களுக்கு 4 மணி நேரம் தான் ஓட்டி கொடுக்கணும். ஆனா வந்து எங்க ஆபீஸ்லயே ஒத்துக்குறாங்க. இவங்க வந்து 6 மணி நேரம் நீ செஞ்சுட்டு தான் போனோம், 4ல இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்க ஓவர் டைம் செய்யணும், கையெழுத்து வந்து பென்சில்ல தான் போடணும், பேனால போடக்கூடாதுன்னு நேத்து என்ன ரீசனுக்கு பென்சில்ல போடணும்னு சொல்றாங்க? ஓட்டிய வந்து எரேஸ் பண்ற மாதிரியா? என்ன கான்செப்ட்? அவங்க வந்து நீங்க ஓட்டி எவ்வளவு நேரம் செய்யறீங்க நான் பாத்துட்டு தான் 3 நாள் கணக்கு வச்சுதான் ஒரு ஓட்டி போட வேண்டாம். இவங்க அதை சொல்ல இவங்களுக்கு யாரும் புரியல மேடம். 3 நாள்னா புரியல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்ப 3 நாள்னா எத்தனை நாள்னா நீ ஓவர் டைம் வந்து 2 மணி நேரம் பாக்குறியா, 3 மணி நேரம் பாக்குறியா, 4 மணி நேரம், அதை வச்சுதான் நான் 3 நாளுக்கு உங்களுக்கு ஒரு நாள் ஓட்டி போடுவேன். அப்ப ஒரு நாள் சம்பளம் வரும். ஒரு நாள் சம்பளம் தான் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர் வந்து எங்களுக்கு போட்டு அமைச்சாங்க. இவங்க யார் ஆர்டர் போடுறதுக்கு? இது எங்க ஹெட் ஆபீஸ் தான் எங்களுக்கு ஆர்டர் போடணும். இது சார்லி ஹெட் ஆபீஸ்ல நீங்க கொடுத்தீங்களா? அவங்க ஹெட் ஆபீஸ் யார்கிட்டயும் அந்த மாதிரி பேசுறது இல்ல. மேனேஜர் கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. இவங்க மேனேஜர் பேர் என்ன? அவங்க பேர் வந்து சரிதா. சரிதா மேடம் கிட்ட நீங்க இத பத்தி சொன்னீங்களா? சரிதா மேடம் கிட்ட அவங்க சொல்லி அனுப்பிச்சு அவங்க தான் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே. இதுல முரளி சாரு லோகநாதன் சாரு என்னவா இருக்காங்க? அவங்க ஜோனல் மேனேஜரா இருக்காங்க. ஜோனல் மேனேஜர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா இல்ல? அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து என்னோட ஒர்க்கர்ஸ் வந்து 8 மணி நைட்டு 8 மணிக்கு செஞ்சா போதும். இந்த ஓவர் டைம் 6 மணி நேரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, வேலையை விட்டு நின்றுவாங்க. அவங்களுக்கு வந்து 4 மணி நேரம் ஓவர் டைம் கொடுத்தா போதுன்றது எங்க ஹெட் ஆபீஸோட சொன்னது. இவங்க தான் நேத்து வந்து 6 மணி நேரம் செஞ்சுதான் ஆகணும்னு கண்ட்ரோல்ல வந்து ஸ்டாஃபுங்க உட்காராங்க. கண்ட்ரோல்ல ஸ்டாஃபுங்க எதுக்கு உட்காராங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாஃபுங்களுக்கு என்ன வேலை? பேஷண்ட்களை பார்த்தது இன்ஜெக்ஷன் போடுற வேலை தான் அவங்களோட. கண்ட்ரோல்ல ஸ்டாஃபை போட்டு உட்கார வச்சு அவங்கள கைட் பண்ணி அவங்க வந்து மிரட்டுறாங்க. இன்னொன்னு அவங்க வந்து கேட்டை திறந்து விடணுமா? எனக்கு என்ன செக்யூரிட்டி வேலையை கொடுத்துருக்காங்க? ஒரு ஆபீஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் திறக்க ரைட்ஸ் ஸ்டாஃபுங்களுக்கு யார் கொடுத்தா? சுத்தின்னு தான் வரணும். பேஷண்ட் சுத்திட்டு வராங்க, அட்டெண்டர் சுத்திட்டு வராங்க, ஸ்டாஃப் மட்டும் கேட்டை திறந்து விடலன்ட்டு என்ன பேசின வார்த்தை, நீயும் அபிஷேகம் தான் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன வார்த்தையை விட்டாங்க. நான் ஒரு சீனியர் சூப்பர்வைசர். நானு எத்தனை வருஷமா சூப்பர்வைசரா? 13 வருஷமா வேலையில இருக்கேன். என்னென்ன ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? ராயப்பேட்டை 13 வருஷமா ராயப்பேட்டையில இருந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சீனியர் சூப்பர்வைசர் யாருமே கிடையாது. ராயப்பேட்டையில ஏதாவது அலிகேஷன் உங்க பேர்ல இருக்கா? என் மேல எந்த இதுவும் கிடையாது. எதுக்காக இங்க மாறுனீங்க? என்ன மாத்தின காரணம் இங்க வந்து மேனேஜர் எல்லாமே மாற்றப்பட்டாங்க. சூப்பர்வைசர் எல்லாமே வந்து ஜூனியர்ஸ் எல்லாமே 5 மாசம் 1 வருஷம் ஜூனியர்ஸ் தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு நீங்க போங்கம்மா, அங்க யாருமே சரியா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சொல்லிதான் எங்களை அனுப்புனாங்க. ஆனா நான் வந்த நாள்ல இருந்து என்ன அவங்க பிரச்சனை பண்ணினே இருக்காங்க. நான் என்ன வேலை செஞ்சு என்னோட எவிடன்ஸ் எல்லாமே நான் போட்டோஸ்லாம் வச்சிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 டவர் 3 டவருமே நான் வாஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளவு அசிங்கமா இருந்த ஹாஸ்பிட்டல் 2 மாசத்துல கிளீன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா அவங்க வந்து நான் வேலை செய்யல,
மார்ச்சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடம் கொண்டு நான் மிஷின் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு லேடிஸ் நாங்க போய் செஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கோம். எங்களுக்கு என்ன இவங்க பெனிஃபிட் செஞ்சிருக்காங்க? ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல எங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ஏதாவது பண்ணிருக்காங்களா? எதுவுமே கிடையாது அந்த ஹாஸ்பிட்டல்ல. அப்ப நாங்க இறங்கி வேலை செய்யறோம்னா எங்களை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணணும்? கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்களா? யாருக்கு மார்ச்சரியில போறீங்க, உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் கொடுக்கல, ஐ மீன் சுகாதார சார்ந்த ஒரு மெடிக்கலை கொடுக்கலன்னு நீங்க இப்ப சொல்றீங்க. இத பத்தி உங்க ஆர்எம் கிட்ட கொடுத்தீங்களா? ஏஆர்எம்ன்றவங்க வந்து ஆர்எம்க்கு கீழே தான். ஆமா சரிங்களா? அவர்கிட்ட சொன்னீங்களா? ஆர்எம் கிட்ட, சரவணன் சார் கிட்ட? சரவணன் சாரை கேட்டாலே அவர் வந்து எல்லாமே ஏஆர்எம்ஓ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. அவர் எனக்கு தெரிஞ்சது எல்லாருமே போயிட்டு ஆரம்ப கிட்ட இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவர் அதை காதுலயே வாங்காம அவர் எல்லாமே வந்து ஏஆர்எம்ஓ சுமதி மேடம் தான் பாத்துப்பாங்க. அப்ப அவங்கள விட பெரிய அதிகாரி இவங்க எல்லாம் இருக்கும் போது எல்லா பொறுப்பையும் இவங்க யாரு எடுத்து இவங்க பேசுறதுக்கு? அப்ப மேல் அதிகாரிங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு தெரியும். மெடிக்கல் கவுன்சில்ல இதை சார்ந்து நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா? எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதுங்க மேடம். நான் வந்து 2 மாசம் ஆனதுனால இந்த பிரச்சனை எனக்கு இப்பதான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ணதுல முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்ததை இன்னைக்கு மீடியால சொல்லியிருப்பாங்க. எனக்கு இது வரைக்கும் தெரியாது. எனக்கு இன்னைக்கு பிரச்சனை வரவோ, நேத்து நடந்த விஷயமோ, முந்தானத்து நடந்த விஷயமோ தான் பெரிய பிரச்சனையானதாலதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயி நான் இந்த மாதிரி மீடியா கேட்டு கொடுக்குறேன். நான் இப்ப நீங்க அமைச்சர் கிட்ட வைக்கக்கூடியது, முதல்வர் கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அந்த இடத்துல சுமதி மேடம்ன்றவங்க சர்வாதிகாரம் பண்றாங்க. அவங்கள மாற்றப்படணும். வேற உங்களுடைய கோரிக்கை என்ன? நீங்க ஏன்னா தனியாரு, அவங்க வந்து அரசாங்கத்துறையுடைய ஒரு ஆரம்போ என்ற ஒரு டாக்டர் பொசிஷன்ல இருக்கவங்கள நீங்க மாத்தணும்னு கேக்குறீங்க. உங்களுடைய மாற்றமே இல்ல, அங்க இருக்கிற தூய்மை பணியாளர் அத்தனை பேருடைய தூய்மை பணியாளர் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? காலையில 100 பேர் இருப்போம், மதியம் 33, நைட்டுக்கு 33, செக்யூரிட்டி எல்லாமே சேர்த்து 217 பேர் கிட்ட இருப்போம். 217 பேருடைய கோரிக்கை வந்து ஆர்எம்ஓ சுமதி மேடம் தான் வந்து மாறணும்ன்றாங்களா? ஏஆர்எம்ஓடைய என்னோட தூய்மை பணியாளர் சொல்லுங்க. செக்யூரிட்டி வந்து எப்படின்னு எனக்கும் தெரியாது. ஆனா என்னோட இது வந்து தூய்மை பணியாளர் மட்டும் இவ்வளவோ நேத்து வரைக்கும் கம்ப்ளைண்ட். இது இன்னைக்கு காலையை கொண்டு இந்த கம்ப்ளைண்ட் தான் ஓடிட்டு இருக்கு. முதல்வர் கிட்ட முக்கியமா அத்தனை பேர் சார்ந்து நீங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைன்னா என்ன மெயினான கோரிக்கை வைப்பீங்க? ஏன்னா உங்களை வந்து வேலையை விட்டு விலக சொல்லி இருக்கிறதா தகவல் கொடுக்குறீங்க. என்ன வந்து வேலையை தூக்குற மாதிரி தான் என்ன குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நீங்க அவங்களுக்காக ஒரு சூப்பர்வைசர் என்ற முறையில நீங்க அவங்களுக்காக என்ன கோரிக்கை முதல்வர் கிட்ட வைக்கிறீங்க? ஜனங்க கிட்டயே வந்து பேசினா இன்னும் நல்லா இருக்கும். மீடியா அவங்களோட தரப்பை கேட்டா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து 2 மாசம் ஆனதால எனக்கு இந்த மனபாரம் இருந்ததுனால நான் பேசினேன். இன்னும் அவங்க இத்தனை வருஷமா இருக்காங்க, அவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அவங்கள டைரக்டா வந்து கேட்டா இன்னும் நான் சந்தோஷப்படுவேன். இதே என்னோட கோரிக்கை. ஓகே நண்பர்களே, நம்ம விபி பொலிட்டிக்கல் டாக்ஸ்ல இன்னைக்கு நிகழ்வுகள் எல்லாருமே கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், அரசு மருத்துவமனை யாரை சார்ந்து இருக்கிறது? மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் உள் நோயாளிகளுக்கு, சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கும் நபர்களுக்கு தனது சொந்த வீட்டு வேலைகளை வாங்கும் ஏஆர்எம்ஓ சுமதி என்கிற நபர் மீது அரசு துறை சார்ந்த அமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா? இதற்கு முதல்வர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.